ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழில் பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும் இது என்ன வீடியோன்னு. நாங்கள் இந்த சம்மருக்காக பிஜிபி போகலான்னு சொல்லி கிளம்பியிருக்கோம். தன்யா ரொம்ப நாளாக இந்த வருஷம் எங்கேயும் கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னால், அதனால் பிஜிபி போகலான்னு கிளம்பி வந்தோம். நாங்கள் இயர்லியாகவே வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் கும்பலே இல்லாமல் இருந்தது. ஃபஸ்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஃபேமிலிஸ் மட்டும்தான் இருந்தாங்க. அதுக்கு நாங்கள் 9 o'clock அங்கே ரீச் ஆகிட்டோம். அப்புறம் டிக்கெட் வாங்கி 9:30க்கு மேலே வந்தாங்க. டிக்கெட் கொடுத்தாங்க. டிக்கெட் வாங்கிட்டு கையில் டேக் ஒட்டிட்டு உள்ளே போனோம். உள்ளே செக் பண்ணாங்க, பேக்ஸ்லாம் செக் பண்ணி உள்ளே அனுப்பினாங்க. இது வரைக்கும் ஓகே தான். உள்ளே போனால் ஒரு ரைடு கூட ஒர்க் ஆகலை. எல்லாமே 10 மணிக்கு மேலே தான் ஒர்க் ஆகுன்னு சொல்லிட்டாங்க. அது வரைக்கும் ஃப்ரீயாக அங்கே அப்படியே நிழலில் நின்றுட்டு காற்று வாங்கிட்டு தான் உட்காந்துருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப போர் அடிச்சது அந்த டைமில். 10ங்கிறது 10:30 மணியே ஆயிடுச்சு. ஏன்னா எல்லா கேமும் ஒரு தாட்டி அவங்க ரொட்டேட் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்ததுக்கப்புறந்தான் எல்லாத்தையும் ஏற்றி ரவுண்ட் பண்ணுறாங்க. அது வரைக்கும் ஓகே, சேஃப்டியாக யூஸ் பண்ணுறாங்க. முன்னாடி நின்று நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு நிறைய ரைட்ஸ் இருந்தது. இதில் வேறு 4-5 ரைட்ஸ் அன்றைக்கி ஒர்க் ஆகலை, யூஸ் பண்ணாமல் இருந்தது. அது எங்களால் போகவே முடியல. இந்த மாதிரி ஒரு ட்ரை கேம்ஸ் மட்டும் கொஞ்சம் ஒரு 10-12 கேம்ஸ் கிட்ட விளையாடியிருப்போம். ஜாலியாக என்ஜாய் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு கும்பலே இல்லாமல் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தா சரசரன்னு எல்லா இதுலேயும் கும்பல். ஏன்னா 1 hour நாங்கள் உள்ளே போய் வெயிட் பண்ணிட்டு தானே இருந்தோம். ஒவ்வொரு கேம்ஸுக்கும் அங்கங்கே எல்லாம் உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய கேம்ஸ்லாம் விளையாட ஆரம்பிச்சிட்டோம். இது நான் ரொம்ப வருஷம் கழித்து இந்த குதிரை மேலே ஏறி நான் சவாரி பண்ணுற மாதிரி விளையாடுறது. சின்ன வயசுலலாம் எங்கள் அப்பா எக்ஸிபிஷன் கூப்பிட்டு போனால் எங்களை இந்த ரைடு மட்டும்தான் விளையாட விடுவார். வேறு எந்த ரைடுமே விளையாட விட மாட்டார். அப்படி தான் இந்த ரைடு போகும்போது ரொம்ப நாள் ஆயிடுச்சின்னு தனியாக்கிட்ட சொல்லிக்கிட்டு 3 பேரும் லைனாக குதிரையில் ஏறிக்கிட்டோம். ஜாலியாக ராஜா ராணி இளவரசியோட இதுன்னு சொல்லிட்டு ஜாலியாக பேசிக்கிட்டு ரைடு என்ஜாய் பண்ணோம். அதுக்கப்புறம் வேறு ஒரு ரைடு ஏறினோம். அதில் தனியா அப்பா மட்டும்தான் போக முடிஞ்சுது. நான் ஏறின இது பெல்ட் இல்லை, நீங்கள் யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. சரின்னு இறங்கி வந்துட்டேன். தன்யாவுக்கு வெயிட் இல்லை, அதனால் ஏற்ற மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நானும் தன்யாவும் இந்த பக்கத்தில் இருந்த ரைடுக்கு வந்துட்டோம். இது ஒரு சின்ன ரைடு தாங்க. அதை சின்னதாக என்ஜாய் பண்ணிவிட்டு சுற்றி வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாதிரி தான் இருந்தது. ரொம்ப பயமான த்ரில்லான இதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் சுமாராக தான் இருந்தது. ஒரு ரைடு போனோம், அங்கே என்னால் வீடியோவே எடுக்க முடியல. அந்த அளவுக்கு அது வேகமாக சுற்றுச்சு. அந்த ரைடெலாம் முடிச்சுட்டு கொஞ்சம் பிரேக் ஏதாவது சாப்பிட்லான்னு சொல்லி சாப்பிட்டுட்டு வாட்டர் ஃபால்ஸ்குள்ளார போயிட்டோம். ஃபுல்லாக என்ஜாய் பண்ணோம். வாட்டர் ஃபால்ஸு ஃபுல்லாக தண்ணியில் தான் நிறைய நேரம் இருந்து என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரை கேம்ஸ் 2-3 என்ஜாய் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஹோல் டே எப்படி போச்சுன்னே தெரியல. இயர்லியாகவே நாங்கள் கிளம்பிட்டோம்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி எங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தயவுசெய்து எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை லைக் பண்ணுங்கள். இது மாதிரி நாங்கள் எல்லாத்தையும் முடித்து என்ஜாய் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டோம். செம்ம பசி. தண்ணியில் விளையாண்டதுக்கு அதுக்கும் உள்ளே எல்லாமே காஸ்ட்டு ஜாஸ்தியாக இருக்கிறனால உள்ளே எதுவும் சாப்பிட வேணாம்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் போயிட்டு ஸ்நாக்ஸு காஃபி எல்லாம் சாப்பிட்டோம். அங்கே கொல்கட்டை வச்சுருந்தாங்க, சூப்பராக இருந்தது. சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். இதுதான் நாங்கள் என்ஜாய் பண்ண எங்கள் வீடியோ. ப்ளீஸ் எங்கள் வீடியோ நிறைய பேர் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.